எங்கே போனாலும் அண்ணன் தம்பி என்று உறவாடுவதற்கான ஒரு வாழ்க்கை எனக்கு உருவாகி இருக்கிறது. நான் ராமசாமி பெரியம்மாளுக்கு மகனாக மட்டுமே இருந்திருந்தால் ஒரு குடும்பத்தின் பிள்ளையாக இருந்திருப்பேன். இன்றைக்கு லட்சோப லட்ச குடும்பங்களுக்கு நான் பிள்ளையாக, நான் அங்கனூரிலே பிறந்த ஒரு சராசரி திருமாவளவனாக மட்டுமே இருந்திருந்தால் எனக்கு செங்குட்டுவனும் பாரிவள்ளலும் மட்டுமே தம்பியாக இருந்திருப்பார்கள். இன்றைக்கு எனக்கு லட்சோப லட்சக்கணக்கான தம்பிகள், லட்சோப லட்சக்கணக்கான சகோதரிகள். இதுதான் என் வாழ்வில் நான் சேர்த்திருக்கிற சொத்து. இந்த சொத்தை எவராலும் களவாட முடியாது. இந்த சொத்து ஒரு காலத்திலும் சேதமாகாது. நான் நாடாளுமன்றத்தில் போய் அமர வேண்டும் என்பதை விட என் தம்பிகளின் நெஞ்சங்களில் நிலையாக நான் அமர வேண்டும். என் தாய்மார்களின் உள்ளங்களில் எனக்கு நிலையான ஒரு இருப்பிடம் வேண்டும். இதுதான் என் பெற்றோரிடம் நான் கற்றுக்கொண்டது.